எடப்பாடி வீக் ஆயிட்டாரு, இரும்பு தலைமை கிடையாது அதிமுகல, செங்கோட்டையன் சீனியர் எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, அது உண்மைதான். எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ அவரே அதிருப்தியில் இருக்காரு, பிஜேபி தான் இதுக்கெல்லாம் காரணம், பிஜேபி வந்து தனியணி முயற்சி பண்ணுது, அப்படி இந்த பேச்சு 2-3 நாளா இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியே கூட இரிட்டேட் ஆகி அதெல்லாம் போய் அவர்கிட்ட கேளுங்க, செங்கோட்டையன் என்ன செங்கிஸ்கானாங்கிற ரீதியில அவர் இல்ல அவர்கிட்ட கேளுங்கட்டாரு. இப்போ வந்து அதுக்கு எஃபெக்டிவா ஒரு முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு. அதிமுக இரட்டை இலையில் போட்டி போட்ட எல்லா எம்எல்ஏக்களும் இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து சீக்கிரட் ஓட்டு அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை திமுக வந்து அதிமுக கவர்மெண்ட், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முதல் கவர்மெண்ட் அந்த 2017 காலகட்டத்தில் சீக்கிரட் ஓட்டிங் வேணும்னு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. இதே மாதிரி நிலைமை 122 எம்எல்ஏ தான் இருக்காங்க, அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சீக்கிரட் ஓட்டு வேணும்னு டிமாண்ட் வைக்கும்போது அப்போ சபாநாயகர் தனபால் என்ன சொன்னார்னா, அப்படியான ப்ரொவிஷனே கிடையாது ரூல் நம்பர் 99ல, ரகசிய வாக்கெடுப்பே கிடையாது, ஒன்னு குரல் வாக்கெடுப்பு, அப்படி இல்லைன்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பளிச்சு டிவிஷனுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏக்களை எல்லாம் வெளியேற்றிட்டாரு.